ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா பார்ட் 9B. பார்ட் 9B எதை பற்றி பேசும் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பற்றி தான் பேசும். 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 அது மூலமாக தான் நமக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை இன்செர்ட் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில். ஆர்டிகல் 243 இசட்-ஹச்சிலேருந்து 243 இசட்-டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எல்லாமே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பற்றி தான் பேசும். 243 இசட்-ஹச் என்ன அப்படின்னா டெஃபைன் பண்ணும். எதெல்லாம் அப்படின்னா அத்தரைஸ்ட் பர்சன், போர்டு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஆஃபீஸ் பியரர், ரிஜிஸ்ட்ரார், ஸ்டேட் ஆக்ட், ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இதை பற்றிலாம் டெஃபைன் பண்ணக்கூடியதான் ஆர்டிகல் 243 இசட்-ஹச். 243 இசட்-ஐ என்ன அப்படின்னா இன்கார்பரேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கு இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இன்கார்பரேஷன், ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் அப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 243 இசட்-ஐ. 243 இசட்-ஜே என்ன அப்படின்னா நம்பர் அண்ட் டேம் ஆஃப் மெம்பர் ஆஃப் போர்ட் அண்ட் இட்ஸ் ஆஃபீஸ் பியரர். அதை பற்றி பேசக்கூடியதான் 243 இசட்-ஜே. என்ன அப்படின்னா டேம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 5 years. அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம மெம்பருடைய நம்பர் இருக்கும், மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஷெல் காஸ்ட் அண்ட் ஷெல் ட்ரைப் அவங்களுக்கு வந்து 1. அதுக்கப்புறமா உமனுக்கு வந்து 2 அப்படி சொல்லிட்டு ரிசர்வேஷன் அதெல்லாம் பற்றி பேசக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டிகல் 243 இசட்-ஜே நம்பர் அண்ட் டேம் ஆஃப் மெம்பர் ஆஃப் போர்ட் அண்ட் இட்ஸ் ஆஃபீஸ் பியரர். ஓகே, அடுத்து 243 இசட்-கே என்ன அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் போர்ட். மெம்பர் ஆஃப் போர்டில் உள்ள எலெக்ஷன், ஓகேவா, எலெக்ஷன் பற்றி பேசக்கூடியது. ஸ்டேட் வந்து லெஜிஸ்லேச்சர் இருக்காங்க இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் இது பண்ணுறது, அது மாதிரி எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்த்துப்பாங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிலவெண்ட்டாக. ஓகே, 243 இசட்-கே அதை பற்றி பேசும். 243 இசட்-எல் என்ன அப்படின்னா சூப்பர் செஷன் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் போர்ட் அண்ட் இன்டரிம் வந்து மேனேஜ்மெண்ட். அதாச்சும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஏதாச்சும் அவங்களோட டியூட்டியை வந்து ஒழுங்காக பண்ணலை, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணல, ஓகே, பெர்சிஸ்டன்ட் டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, சஸ்பென்ஷன் இருக்கும். ஓகே, அவங்கள ரிப்ளேஸ் பண்ணுவாங்க, அதை சூப்பர் செஷன் பண்ணுவாங்க. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 243 இசட்-எல் சூப்பர் செஷன் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் போர்ட் அண்ட் இன்டரிம் மேனேஜ்மெண்ட். ஓகே, அடுத்து 243 இசட்-எம் என்ன அப்படின்னா ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோடைய ஆடிட் பற்றி பேசக்கூடியது. ஆடிட்டர், அதுக்கப்புறம் அதுக்கான வந்து ஆடிட்டர் ஃப்ரம், அதாவது ஆடிட்டிங் ஃப்ரம், அது எல்லாத்தையும் வந்து பண்ணுறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 243 இசட்-எம். 243 இசட்-என் என்ன அப்படின்னா